ஹாய் ஆல், வெல்கம் டு அமரா vlogs. ஸோ இந்த vlogsல பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள், அது டெம்பிள் மாதிரியும் இருக்காது, ஒரு தீம் பார்க் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பெங்களூரில் இருக்குது, அது நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஸோ நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நியர் மல்லேஸ்வரம், சேஷாத்ரிபுரம். ஓகேவா, இங்கேருந்து வந்து ஒரு 30 to 40 minutes ஆகும் அந்த டெம்பிளுக்கு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நாங்கள் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 அந்த மாதிரி வந்து நாங்கள் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து அந்த டெம்பிள். ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு மால் இருக்கும், மாலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒட்டுநாப்பில் இருக்கும். ஸோ இந்த கோயிலுக்கு போகிறவங்களுக்குலாம் வந்து அந்த மாலில் தான் வந்து பார்க்கிங்கு. ஸோ இதுதான் வந்து அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ இந்த கோயிலோட நேம் பார்த்திங்கன்னா சிவோகம் டெம்பிள். ஸோ ஃபுல்லாக குகை மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து நார்த் இந்தியா சைடு எல்லா சிவனையும் இந்த ஒரு கோயிலை நீங்கள் வந்து பார்த்துடலாம். ஸோ நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த கோயில் நீங்கள் விசிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பெங்களூர் ட்ரிப் வரீங்க அப்படின்னாலும் இந்த கோயில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோயில். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா வந்து குகை மாதிரியே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாத் வந்து அப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து ப்ளூ, க்ரீனு, ரெட்டு இந்த மாதிரி கலர்ஸில் தான் வந்து நிறையாவே வந்து இருக்கும். ஸோ பார்த்திங்களா, இதுதான் வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே வந்து கார் பார்க்கிங். ஸோ அந்த மாலில் இருக்கிற கார் பார்க்கிங்கோட இது தான் வந்து இங்கேயும் இது. ஸோ இப்போ வந்து ரொம்ப வந்து கமர்ஷியலாக வந்துருச்சு இது, முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி இல்லை. ஸோ இதுதான் அந்த சிவன் டெம்பிள். ஸோ இதிலே வந்து டிக்கெட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 108 பாட்டு வச்சுருவாங்க. அதில் நம்மளுக்கு வந்து உத்ராட்ச கொட்டை கொடுத்துருவாங்க. ஓம் நமக் சிவாயன்னு சொல்லிட்டு 108 இது போட்டு நம்ம சுற்றி வரணும். சுற்றி வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த விநாயகரை வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அலோடு இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு விஐபி டிக்கெட் அப்படின்னு இருக்குது, அதுக்கு மட்டும்தான் அந்த 108 இது பாட்டில் வந்து போடுறதுக்காக அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து அந்த இதில் போட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பெரிய ஒரு விநாயகர் இருக்குது. ஸோ இங்கே கீழே பார்த்திங்கன்னா நம்மளே வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம், நம்மளே வந்து பூஜை பண்ணலாம். அதுக்குன்னு செப்ரேட்டாக வந்து டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹரித்வார், அமர்நாத், ஸோ இந்த மாதிரி டெம்பிள் இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி நார்த் இந்தியா ஊரில் இருக்கிற சிவன் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்து நான் காமிக்கிறேன். ஸோ கீழே வந்து ஆரத்தி நடந்துகிட்ருக்கு, 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஆரத்தி இருக்கும். ஸோ கீழே வந்து ஆரத்தி வந்து நடந்துகிட்ருக்கு. நாங்கள் வந்து அந்த ஆரத்திக்கு தான் வந்து போகிறோம். ஸோ ஹரித்வார் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 steps வந்து ஹரித்வார் இருக்கும். உள்ளே போனோடனே எல்லாமே ஸ்டெப்ஸு குகைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். இது எப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வந்து கார்ட்போர்ட் பேப்பரால் வந்து அந்த மவுண்டெயின் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக கார்ட்போர்ட் பேப்பரால் வந்து டெக்கரேட் பண்ணது. ஸோ இது ஹரித்வார். இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து ரிஷிகேஷ் டெம்பிள். ஸோ ரிஷிகேஷ் இருக்கிற ஊரில் வந்து எப்படி சிவன் இருக்குமோ ஸோ அதே மாதிரி அந்த சிவன் வந்து இங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கோவில், நார்த் இந்தியா சைடு எல்லா கோயில் இருக்கும் பார்த்திங்களா, எல்லாமே இருக்கும். ஸோ ராமேஸ்வரம் எல்லா சிவனுமே வந்து ஒன்று ஒன்றா இங்கே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்திங்களா, அங்கே எப்படி இருக்குமோ அந்த சிவன் அப்படியே வந்து இங்கே வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக கலர்ஸாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்களா, ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த டெம்பிள் வந்து. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் செட் பண்ணியிருப்பாங்க. உள்ள குகை மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் செட் பண்ணியிருப்பாங்க, ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அமர்நாத்தில் பார்த்திங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் க்யூப், இங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்கும். மேலே வந்து ஃபுல்லாக ஐஸு, கீழே வந்து சிவன் இருக்கிற மாதிரி. ஸோ சிவன் மேலே வந்து அந்த ஐஸ் தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் வெளில வந்தாச்சு, ஏன்னா ஆரத்தி நடந்துகிட்ருக்கனால வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் ஆரத்தி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு தீபாதனை கொடுத்துருவாங்க, காமிச்சிட்டு மைக்கில் வந்து ஆரத்தி போட்டு விட்டுருவாங்க. நம்ம ஜஸ்ட் வந்து ஆரத்தி காமிச்சிக்கிட்டே இருக்கணும் சிவனுக்கு. காமிச்சதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்களா எல்லாருமே வந்து ஒரு பெரிய தொட்டி மாதிரி இருக்கும். ஸோ அதில் போட்டுருவாங்க. ஸோ அங்கேருந்து வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து காசி விஸ்வநாதர், ஸோ இந்த மாதிரி டெம்பிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வர போகிறோம். ஸோ இங்கே வந்து எப்படி பார்த்துருப்பாங்கன்னா ஒரு ஊருக்கும் அந்த கோவில் எப்படி இருக்கும், அங்கே என்ன ஒரு
இப்போ ஏதாச்சும் ஒரு வதம் பண்ணியிருக்காங்க, சிவன் வதம் பண்ண இடம் இது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும் இங்கே. அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் செட் பண்ணியிருப்பாங்க கோயில், அப்புறம் சிவனை சென்டராக. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே பார்த்திங்களா சிவன் பார்வதியை வந்து விநாயகர் சுற்றி வருவார்ல, அந்த இது அந்த தீம் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு கோவில்லையும் என்னென்ன விசேஷம் அப்படிங்கிறத அங்கே தீமாக வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைட் செட்டிங் தான் உங்களுக்கு. ஸோ பார்த்திங்களா, இது வந்து ராமேஸ்வரம், தமிழ்நாடு ராமேஸ்வரமில் இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு கோவில் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இது பார்த்திங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சிவனாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது வந்து மகாராஷ்டிரா. இது வந்து மத்திய பிரதேஷ். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுவுமே இருக்கும். அதோட டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த சிவனுக்கு என்ன இது அப்படிங்கிறதையும் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங் அவ்வளோ கிளியராக வந்து தெரியல. ஸோ இது வந்து மகாகாளி, ஃபுல் அண்ட் தீம் தான், எல்லாமே வந்து தீம் தான் உங்களுக்கு. லைட்டிங் செட்டப் தான் உங்களுக்கு. அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்திங்களா புத்தர் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வந்து வாட்டரில் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ சென்டராக வந்து வாட்டர் வந்துக்கிட்டே இருக்கும், வாட்டரில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே தான் பார்த்திங்களா நடந்து போகணும், சென்டராக வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம வந்து போகணும். ஸோ இது பார்த்திங்கன்னா காளி, மகாலட்சுமி, காளி. ஸோ இந்த மாதிரி 3 அம்மன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விநாயகர், அப்புறம் வந்து முருகர். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து போனால் வந்து பெரிய அம்மன் இருந்துச்சு. ஸோ இந்த அம்மன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நடந்து போயிட்டே இருக்கும். இங்கே பார்த்திங்களா வந்து அந்த பேர்ட் சவுண்டு எல்லாமே இருக்கும் அங்கே. ஸோ அந்த இப்போ அமர்நாத் அப்படிங்கிறத போனீங்கன்னா வந்து அமர்நாத் அந்த தீமை வந்து அவங்க மைக்கில் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடம் வந்து ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பேர்ட்ஸு அந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அந்த சோலார் சிஸ்டமை வந்து அந்த சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயர் நெஞ்சிலேருந்து வந்து ராமர், சீத்தை தெரிகிற மாதிரி. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் இல்லை. நான் ஒரு 2 டைம்ஸ் போயிருக்கேன். 2 டைம்ஸ் வந்து இதெல்லாம் வந்து செட் பண்ணல. இப்போ தான் ஜஸ்ட் ரீசெண்டாக வந்து இதெல்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக பெங்களூரில் இருக்கீங்க, இன்னும் இந்த பிளேஸை விசிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பெங்களூருக்கு வரீங்க அப்படின்னாலும் இந்த பிளேஸை கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டா வெளியில் வந்துடுவோம். வெளியில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் டாய்ஸ் அந்த மாதிரி சின்னதாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த டெம்பிள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.